விஜய் ரசிகர்களுக்கு ஒரு இன்ப செய்தி என்னன்னா, ஜனநாயகனுக்கு பிறகு அண்ணன் வந்து தேர்தல் வேலை பண்ணுவார். தேர்தலில் அண்ணனுக்கு இருக்கிற கிராஃபுக்கும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அது சரியாக வராதுன்றது என்னோட புரிதல். அதனால் இது விஜய் சாருக்கு கடைசி படம் அல்ல. தொடர்ந்து அவர் நடிக்க வேண்டும், தொடர்ந்து நடிப்பார், மக்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் ஒரு நல்ல நடிகர். இல்லை மலேசியாவில் எல்லாம் போய் வாழாட்டும் வந்தியா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆட்டு பாட்டு போட்டு வைப்பு பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த பாலிடிக்ஸ் பேசுறது இல்லை அந்த கவர்மெண்ட்டை பற்றி எதுனா நக்கல் அடிக்கிறது, நையாண்டி பண்ணுறது அதெல்லாம் பண்ணால் அன்றைக்கி சாயந்தரமே தூக்கி வச்சுருவாங்க. நம்மளோட திராவிட அரசு மாரி இந்த வெயிட் பண்ணி திருப்பி ஓடுறவரெல்லாம் கால அவகாசம் கொடுக்குறலாம் கிடையாது. கேட்ச் தட் ஃபெலோ அப்படின்னு வாக்கி டாக்கியில் சொன்னாங்கனாலுமே அழகாக தூக்கின்னு போயிட்டு அப்படியே லம்பாக அது இந்த சைடு ஒருத்தர் 2 பேர் ஷோல்டர் பிடிப்பான், இந்த சைடு பிடிப்பான், அப்படியே கையை பிடிச்சி போயிடுவாங்க. அப்படியே வண்டியில் வச்சு அப்படியே அமைக்கிடுவாங்க பேக் சீட்டில் பின்னாடி. நான் பெரிய ஸ்டார் ப்ளீஸ்கம் பத்தாவதுக்கு இங்கேனா தள்ளு முள்ளு அது இதெல்லாம் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பூஜா ஹெக்டேவெலாம் அப்படியே பூ மாதிரி எடுத்துன்னு போய் இறக்கிட்டு அப்படியே பூ மாதிரி திருப்பி எடுத்துன்னு வரலாம். மமிதா கிட்டே நீங்கள் பேசிகிட்டே போகலாம். என்னம்மா எப்படி போகுது படம், இந்த படம் என்னண்ணா இந்த தான் கடைசி படம் சொல்கிறாங்கண்ணா. அதெல்லாம் நான் சும்மா உழலாகி ஊருக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒருவேளை அரசியல் ஊற்றி முடிச்சுன்னா கண்டிப்பாக அண்ணன் வந்து இதோட பெருசாக இருக்கும். நம்ம பாகுபலி 4 எடுப்போம் நம்மலாம் சேர்ந்து, அப்படி கூட ஒரு ஆதரவு பேசலாம். இப்போ மாத்திரை சாப்பிட்டு சகோதரி ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒன்று ஆச்சு, யார் பொறுப்பு? ஆல்ரெடி 41 மேட்டரில் உங்களுக்கு கெட்ட பேர். தாவேக்காவுடைய வளர்ச்சி பிடிக்காம திமுக உள்ளிட்ட கட்சிகள் தான் இது போன்ற ஆட்களை உள்ளே இறக்கி திமுகவுக்கு ஆல்ரெடி அவங்க தலைவலி நிறைய இருக்குது, அவங்க பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் யாருக்கு சீட்டு கிடைக்கும், யாருக்கு சீட்டு கிடைக்காது, அமலாக்கத்துறை என்ன பண்ண போகுது, பிஜேபி என்ன பண்ண போகுது, தேர்தலை எப்படி ஏற்றுறது, திருப்பி எப்படி ஜெயிக்கிறது, அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதுதான் அஜித்தான ஒரு ஆளை தேடி சொல்கிறது கொஞ்சம் பொருத்தமாக சொல்லும். ஒரு புலி போயிட்டு ஒரு சுண்டலியோட காலை போய் உடச்சிச்சு முறிச்சிருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் இது. மக்கள் பிரச்சனையோ இல்லை மக்களோட தேவைகளோ இல்லை மக்களோட உணர்வுகளையோ பற்றி எதனா பேசியிருப்பாங்களா? திருப்பரங்குன்ற இஷ்யூ நீ ஒன்று இப்படி சொல்லு இல்லை அப்படி சொல்லு, இல்லை நாளைக்கு நீ முதலமைச்சரான நீ என்ன பண்ண போகிற சொல்லு, மத நல்லிணக்கத்துக்காக என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே கிடையாது. சிந்தனையும் இல்லை, அதை பற்றி பேசணும் கேட்டால் நாங்கள் அவாய்டு பண்ணிட்டு போகிறோம். அப்போ மக்களும் உங்களை அவாய்டு பண்ணுவாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நெறியாளருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். தாவேக்கா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியாவில் இருக்கிறாரு. அவருடைய கடைசி படம் அது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய நிர்வாகிகள் 1-2 பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த பனையூரில் அவரை சந்திக்க வந்த அஜித்தாங்கிறவங்க கார் முன்னாடி நின்றுலாம் மறிச்சாங்க. ஆனால் விஜய் காரை நிப்பாட்டாமல் போனார். இன்றைக்கு ஐசியூவில் அவங்க இருக்கிறாங்க. அதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒரு புறம் வந்து என்னுடைய கடைசி படம், அதனால் நான் மலேசியா போகிறேன்னு ரசிகர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் வந்து சொந்த நிர்வாகியை ஐசியூவில் சந்திக்காமல் என்னன்னு கூட கேட்காம சினிமா கொண்டாட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஒரு 3 விஷயங்கள். அதில் முதல்ல வந்து விஜய் சாரோட கடைசி படம் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். என்னோட நம்பிக்கை என்னென்னா விஜய் சார் கூட்டணிலாம் போகாமல் தனியாக தான் நிற்பார். தனியாக நின்று அரசியலில் வந்து அவரால் சரியாக பண்ண முடியல, இல்லை அது சரியாக வரலன்னும் போது அவருக்கு நல்லா வரக்கூடிய இல்லை தமிழர்கள் அதிகமாக அவரை ஏற்றுக்கொள்ளாது விஜய் அவர்களை ஒரு நடிகராக மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, அதில் அரசியல் விமர்சகர்கள் உட்பட. அப்படி இருக்கும்போது விஜய் சாருக்கு டான்ஸ் நல்லா வரும், பாட்டு நல்லா வரும், படம் பயங்கரமாக வரும். அப்படின்னும் போது அவர் வந்து ஒருவேளை அரசியலில் தோக்குறாரு இல்லை அரசியலில் பெருசாக வரலை அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக இருக்கிற நேச்சுரல் சாய்ஸ் நடிக்க போகிறது. அதனால் எம்ஜிஆர் போல் முடிவு எடுக்கலாம், ஆனால் அது நடக்காத பட்சத்தில் திருப்பி படத்துக்கு போவார். இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. மமிதா பைஜிட்ட மாத்திரம் சரியில்லைன்னா நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இப்போ நீங்கள் மமிதா பைஜிக்கிட்ட சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். அதாவதுங்க நீங்கள் யதார்த்தத்துக்கு வாங்க. இப்போ அரசியலில் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிர்வாகிகள் தொண்டர்கள் விசிறிகள் கிட்டலாம் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, திமுக தாவேக்கா, திமுக தாவேக்கா. திமுக முந்தி வருதோ இல்லை திமுக 2வது வருதோ எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக ஒன்று என்றைக்குமே ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லைனா எதிர்கட்சியாகவும். ஒரே ஒரு வாட்டி வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்கட்சியாக வந்தது. அதற்கு காரணம் வந்து அன்றைக்கி கூட்டணி அமைச்ச காரணத்தினால. இன்றைக்கி விஜய் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக அவரே வந்து 2 திராவிட கட்சிகளும் வீழ்த்திடுவாருன்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணோட்டம் கிராமங்கள்லையோ இல்லை வாக்காளர்கள்கிட்ட எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா அது போதிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இந்த நொடி வரையிலும். காரணம் ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? ஒரு அனுபவம் வேணும் மக்களுக்கு. அவங்களோட பிரச்சனையில் நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும், கூட இருக்கணும். திமுக தீய சக்தி அப்படின்னு ஒரு ஒன்லைனரு அப்புறம் ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டா இது வந்து ஒரு பேச்சாளர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே இது. அதை தாண்டி விஜய் என்ன பண்ணியிருக்கார்? அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா ஜனநாயக படம் நல்லா ஓடும்,
தேர்தலில் அவருக்கு சரியாக வராது, இல்லை அவர் எதிர்பார்க்குறது வராது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி எந்தவித ஒரு அழுத்தம் இல்லாமல், அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் கட்சி நடத்துகிறார். அதாவது நிர்வாகிக்க பார்க்கணும், பிரச்சனைகளை சரி செய்யணும், விமர்சனங்களை எதிர்கொள்ளணும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் இப்படி தான், என்னை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் வருவாங்க, எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, நான் இப்படி தான் கட்சி நடத்துவேன், நான் நினைக்கும் போது தான் பார்ப்பேன், நான் மாவட்ட செயலர் கொடுத்து கூட பார்க்க மாட்டேன். நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, யார் வந்து மனு கொடுத்தா எனக்குன்னா, மாத்திரையை சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தால் எனக்கு என்ன, அங்கேருந்து ஒரு வீடியோ கால்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், இல்லை மேபி ஐசியூவில் இருக்கும்போது பேச முடியாது, இல்லை தகவல் சொல்லியிருந்தா மேபி அந்த மன உளைச்சல் என்பது குறையும். ஒரு 20 செகண்டு காரை விட்டு இறங்கிட்டு, அம்மா அஜித்தா நீ பண்ணுறது சரி கிடையாது, அண்ணனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, மலேசியாவில் நானே 1008 பிரச்சனை இருக்கிறேன், என் தங்கச்சி சொல் பேச்சு கேளு, உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் இங்கே குழு போடுறேன், உன் ப்ராப்ளத்தை சொல்லு, எதிர் சைடில் இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லும், குழு ஒரு விசாரணை கொடுக்கும், அந்த அறிக்கைப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன், போயிட்டு பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூட இருக்கவங்களை கூப்பிட்டு, ஆள் டிஸ்டர்ப்டாக இருக்காப்புல வீட்டில் இட்டுன்னு போய் பத்திரமா விடுங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டு போய் விடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நான் இப்போ பேசினது எல்லாமே என்ன ஒரு 40 செகண்டில் 1 நிமிஷம், அவ்வளோதான். இந்த பஞ்சாயத்து அப்படியே முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு காரை வந்து பவுன்சரை வச்சு தள்ளி விட்டு பானு உள்ளே போயிட்டு இப்போ மாத்திரை சாப்பிட்டு சகோதரி ஆஸ்பத்திரியில் இருக்குது, ஏதோ ஒன்று ஆச்சு, யார் பொறுப்பு? ஆல்ரெடி 41 மேட்டரில் உங்களுக்கு கெட்ட பேர், அதுக்கப்புறம் விட்டுட்டு ஓடி வந்தது அடுத்த கெட்ட பேர், அங்கங்கே சின்னதாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது, பதவிக்கு வந்து பணம் வாங்கிட்டு தான் பதவி போடுறாங்கன்ற அந்த விமர்சனம் வருது. இப்போ அஜிதா அவர்கள் கேஸு, அதெல்லாம் ஒரு தொண்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிறாங்க, நல்லா இருந்தவங்க ஆரோக்கியமாக இல்லையா, பதவி கேட்டு திடகாத்தமாக உச்சக்கட்டத்தில் ஒரு குரல் எழுப்புனவங்கள ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வச்சிட்டிங்க. அந்த அளவில் தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்க. சரத்குமார் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு, சொந்த கட்சிக்காரங்களோட பிரச்சனையை கூட சரி செய்ய முடியலன்னு நாட்டாம என்ன பண்ணுறாரு, தீர்ப்பு சொல்கிறாப்புல. நாட்டாம என்ன சொல்கிறாரு, இது சொந்த கட்சிக்காரங்களுக்கே இவர் வரமாட்டேன்றார், இவரெல்லாம் எங்கே பொது வாழ்க்கையில் ஆமாம் பார்த்துருந்தா கதாநாயகனாக இருப்பார், ஜனநாயகன் ஓடி போயிட்டாருன்ற மாதிரி அவர் ஒரு விமர்சனம். நயினார் நாகேந்திரன் எங்கே வரிசை பற்றி பாடவும் அப்படின்னு ஔவையார் பாடல் நம்ம பார்த்துருப்போம், தமிழில் 10 குறள் சொல்லுங்க இல்லை 10 வரிசை பற்றி பாடவும் அப்படின்னோன்னா அவர் என்ன கேட்குறாரு, நயினார் நாகேந்திரன் எங்கள் 10 தொகுதி பேர் மறக்காமல் சொல்லுங்கள் பார்க்கலாம் லைனா அப்படின்னு கேட்குறாரு, அதுவும் பதில் கிடையாது. அப்போது என்னென்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் எல்லாருக்கிட்டையும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காரு, எல்லாருக்கிட்டையும் கேள்விக்கு ஆளாயிருக்காரு. கட்சியின் தலைவர் தான் சந்திக்கிறணும் அப்படின்னு இல்லை, அவருடைய நிர்வாகிகள், அவருடைய தளபதிகள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்டோர் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க. அதையும் மீறி ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது தாவேக்காவுடைய வளர்ச்சி பிடிக்காம திமுக உள்ளிட்ட கட்சிகள் தான் இது போன்ற ஆட்களை உள்ளே இறக்கி வேலை பார்க்குறாங்க. திமுகவுக்கு ஆல்ரெடி அவங்க தலைவலி நிறைய இருக்குது, அவங்க பிரச்சனை இருக்குது. நேற்று கூட திருச்சியில் 2 ஒன்றிய செயலர் கட்டி புரண்டு ரோட்டில் அடிச்சிருக்கிறாங்க, ஏதோ மணல் அள்ளுறதுல ஏதோ பிரச்சனைன்ட்டுன்னு. அது இல்லாமல் யாருக்கு சீட்டு கிடைக்கும், யாருக்கு சீட்டு கிடைக்காது, அமலாக்கத்துறை என்ன பண்ண போகுது, பிஜேபி என்ன பண்ண போகுது, தேர்தலை எப்படி ஏற்றுக்கிறது, திருப்பி எப்படி ஜெயிக்கிறது, அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதுதான் அஜித்தான ஒரு ஆளை தேடி சொல்கிறது கொஞ்சம் பொருத்தமாக சொல்லணும். சரி, இது வந்து எப்படின்னா ஒரு புலி போயிட்டு ஒரு சுண்டலியோட காலை போய் உடச்சிச்சு முறிச்சிருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இது. திமுக வந்து வேற எதனா சொந்தக்காரங்க எல்லாருமே திமுக காரங்களா இருக்கிறாங்க. ஏன் அப்போ சேர்த்துக்கும் போது தெரியலையா திமுகவோட சொந்தக்காரங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திமுக காரங்க, அண்ணா திமுக காரங்க தான். புதுசாக தாவேக்காக்குன்னு யாரும் பிறந்து தவழ்ந்து வரல, இங்கேருந்து தான் வரணும். இந்த தட்டில் இருந்து தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் அள்ளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறமா அவங்க திமுகவோட தொடர்பில் இருந்தாங்க, அவங்க வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்கிறதுலாம் நியாயம் கிடையாது. பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு தலைமை பண்பில் இருப்பவர்களுக்கோ சரி, இப்போது ராஜ்மோகன் போன்றவர்கள் போய் சரி செய்கிறாங்க, அஜிதாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, இல்லை புஷி ஆனந்த் பேச இப்போ கம்ப்ளைண்ட்டே புஷி ஆனந்த் மேலே இருக்குது, இல்லை கம்ப்ளைண்ட்டே ராஜ்மோகனை விட மேலே இருக்கவங்க மேலே இருக்குது, ஆதவர்ஜுனா மேலே இருக்குது, இவரோட ஆதரவாளர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பெண்மணி யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இது 2வது பிரச்சனை. 3வது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த அணுகுமுறை இங்கே இதெல்லாம் இருக்கும்போது இவர் பாட்டுன்னு புறப்பட்டு மலேசியா போய்ட்டார். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ எங்கேயோ வச்சா வந்து எங்கன்னா நெருக்கடி வரப்போகுது, இது வந்து ஒரு கமர்ஷியல் ஈவெண்ட்டு, 300 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறோம், அதை வந்து பாட்டெல்லாம் போட்டு அனிருத்தெல்லாம் வச்சு ட்ரம்ஸ் எல்லாம் பண்ணி வைப்பு பண்ணி அதை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விற்கிற மாதிரியும், அது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி அதன் மூலிமா விளம்பரம் வந்து அதை கோடிக்கணக்கில் அது ஈட்டணுன்றது அவங்களோட நோக்கம். அதனால் அப்போ எதுவும் பிரச்சனை இல்லாத ஒரு இடமா பார்த்து வியாபாரம் சுமூகமாக முடியணும். பேசுகிறது இங்கே எதிர்க்கிறோன்னுவாங்க, ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ வியாபாரம்னு வரும்போது தெளிவாக இருக்கார். இப்போ அதிக பணம் வருது, கருப்பு பணம் வருதுன்னெலாம் எதனா பேசினாரா சமீபத்தில்? ஏன்னா சினிமா துறையிலையும் கருப்பு பணம் இருக்குது. அதனால் அது வந்து அவர் வந்து நான் சொன்னேன், அது வந்து ஒரு நாம்கே வாசத்துக்கு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த அரசியல் எதிர்ப்பில் மேலே சும்மா திமுக தூக்கி மேலே வச்சுக்கிட்டார். இப்போ திமுக வந்து எதிர்ப்பு இருக்குது, மக்களுக்கு ஒரு தீய சக்தினா, இப்போ பாஜகனா இனிக்கிற சக்தியா?
பாஜகவை பற்றி வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. சரி, அதிமுக வச்சு விமர்சனம் பண்ணலை. ஏன்னா அதிமுக வந்து நீங்கள் தப்பிச்சு ஓடி வந்தப்போ உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அவங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு நெருடலான ஒரு சூழல். எதுக்கு போயிட்டு முதல்வர் கேட்டார் எதிர்கட்சி தலைவரை, உங்கள் சொந்த கட்சி கூட நீங்கள் இப்படி பேசினது கிடையாது, இப்படி குரல் கொடுத்தது இல்லையே, எதுக்கு அவங்களுக்கெல்லாம் போய் இப்படி வக்காலத்து வாங்குறீங்கன்னு சட்டமன்றத்திலே கேட்குறாரு. அப்படி கேட்டவங்க கூட ஒரு நன்றி தீர்மானமோ இல்லை ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ அதிமுக பிரச்சனை, அதிமுக உங்களால் கெட்ட பேர். அடுத்தது இப்போ திமுகவுக்கு நீங்கள் கெட்ட பேரை வர வைக்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, ரைட்டு. இப்போ திமுக ஒண்டி தான் மோசமான கட்சியா? பாஜகவில் எந்த பிரச்சனையும் இல்லையா? இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அப்போது சரி, ஒரே நேரத்தில் எல்லாரும் எதிர்க்கிற அந்த தைரியமும் அந்த கம்பீரமும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரி, சேஃப்டிக்கு வேண்டி பாஜகவை பற்றி பேசல, ரைட்டு. அப்போது அந்த கொள்கை எதிரி கோட்பாடு எதிரின்லாம் போய் பேசிட்டு தெரியக்கூடாது. கொள்கை எதிரினா அவங்க கொள்கையில் தெரியணும். அண்ணாவை பற்றி பேசிட்டு, அப்புறம் எம்ஜிஆரை பற்றி பேசிட்டு, அதுக்கப்புறமா பெரியாரை பற்றி பேசிட்டு நீங்கள் இதெல்லாம் எதிர்க்க மாட்டேன்னா அது என்ன நியாயம்? அதனால் அவர் பேசுகிறது இந்த நுனி அரசியல். அதுதான் நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த அவருக்கு என்ன வசதியோ அதை பண்ணிவிட்டு இதுதான் அரசியல்னு சொல்லிட்டு போகிறாரு. கடைசியாக வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அங்கே மலேசியா கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே நேஷ்னல் ஸ்டேடியத்தில் 80,000 1 லட்சம் பேர் அட்டன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸில் அதிகமான பேர் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, டிக்கெட் விலை எவ்வளோ, போக முடியுமா, இன்னும் யார் யாரெல்லாம் வரா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு நட்சத்திர நிகழ்ச்சி, பொதுவாக நட்சத்திரங்கள்லாம் போகுதுன்னா இளைஞர்களுக்கு வந்து வாழ்க்கையில் நமக்கு அடுத்த வேலைக்கு இட்லி தோசை இருக்கான்றதை பற்றி கவலை இல்லை. வேலைக்கு போனோம் அப்பா கஷ்டப்பட்டு. தமிழ் சினிமானாலே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும்னா முதல் இடம் வந்து மலேசியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அங்கே வந்து பிரச்சனை கிடையாது. பணம் அதிகமாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், ரிங்கெட்டில் சார்ஜ் பண்ணலாம். அப்போ வெளியில் காசு டிக்கெட் விற்கும்போது அது நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ஈக்குவலண்ட்டாக பார்க்கும்போது அங்கே பணத்தை ஜென்ரேட் பண்ணுறது ஒரு பிரச்சனை கிடையாது. பத்தாவதுக்கு இங்கேனா தள்ளு முள்ளு அது இதெல்லாம் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பூஜா ஹெக்டேவெல்லாம் அப்படியே பூ மாதிரி எடுத்துன்னு போய் இறக்கிட்டு அப்படியே பூ மாதிரி திருப்பி எடுத்துன்னு வரலாம். மமிதா கிட்டே நீங்கள் பேசிகிட்டே போகலாம், என்னம்மா எப்படி போகுது படம், இந்த படம் என்னண்ணா இந்த இதாக கடைசி படம் சொல்கிறாங்கண்ணா, அதெல்லாம் நான் சும்மா உழலாகி ஊருக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒருவேளை அரசியல் ஊற்றி முடிச்சுன்னா கண்டிப்பாக அண்ணன் வந்து இதை விட பெருசாக எடுப்போம். நம்ம பாகுபலி 4 எடுப்போம் நம்மலாம் சேர்ந்து, அப்படி கூட ஒரு ஆதரவு பேசலாம். விஜய் ரசிகர்களுக்கு ஒரு இன்ப செய்தி என்னன்னா, ஜனநாயகனுக்கு பிறகு அண்ணன் வந்து தேர்தல் வேலை பண்ணுவார். தேர்தலில் அண்ணனுக்கு இருக்கிற கிராஃபுக்கும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அது சரியாக வராதுன்றது என்னோட புரிதல். அதனால் இது விஜய் சாருக்கு கடைசி படம் அல்ல. தொடர்ந்து அவர் நடிக்க வேண்டும், தொடர்ந்து நடிப்பார், மக்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் ஒரு நல்ல நடிகர். கடைசி படம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவருடைய கடைசி படம் அதுதான் அவர் சொல்கிறாரு. கடைசி படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஒரு இசை வெளியீட்டு விழா, ஒரு பிரம்மாண்டமான உச்ச நடிகர் அவர். அதற்கு வந்து இந்த ஆட்சி ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. இங்கே நடத்த விடலை ஒன்று, அது வந்து பாதுகாப்பு குறைபாடுனால அங்கே போகிறாரு, இந்த அரசு தான் அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் இந்த பராசக்தி போன்ற படங்கள் வந்து இதனுடைய உள்ளே விட்டுட்டு ஒரு கிளாஷ் பண்ணுறாங்க. விஜய் வந்து ஒரு சினிமாவை விட்டு விலகிறது கூட இந்த அரசு வந்து தடுக்கிற முடக்கிற வேலையில் ஈடுபடுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, அதாவது கொஞ்சமாக மலிவான காசில் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை விட்டு அந்த படம் ஓடுது ஓஹோன்னா யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. வெண்ணிலா கபடி குழு, பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறமா சமீபத்தில் இந்த கேரளாவிலேருந்து வந்து இந்த பாய்ஸ் ஒரு படம் எடுத்தாங்க, மஞ்சுமல் வாய்ஸு, அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து கம்மியான செலவில் நல்ல கதையை நல்ல கருத்தை எடுத்து மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். இதுக்கு வந்து ஒரு கதாநாயகனோ, இதுக்கு வந்து ஒரு பெரிய சண்டை அரசாங்க இது இல்லை, மக்களோட வாழ்வாதாரம் பற்றி பேசிய படங்கள் இது நான் சொன்னது உதாரணத்துக்கு. அப்போ இந்த படங்களும் இங்கே ஓடி நல்லா பெற்றிருக்கு. படம் நல்ல படத்தை தாண்டி உங்களுக்கு பெரிய பெரிய வியாபாரமாக பண்ணணும் போது தொழில் போட்டி வரும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இருந்த பொழுது நாடோடி மன்னன் படம் வரும்போது அதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அதே மாதிரி வந்து இவரது வந்து கர்ணன் வந்த பொழுது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. வேட்டைக்காரன் வந்தப்போ எது நல்லா ஓடுது, அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே அந்த சண்டை இருந்தது, தொழில் போட்டி. அதேமாதிரி கமல் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எது நல்லா போகும். இன்னொன்று ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கமல் படம் வருது ரஜினி படத்தை நம்ம அப்புறமா போகும், ஸோ தட் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இது இன்னும் அதிகமான வருவாய் ஈட்டி தரும். அதுக்கப்புறமா வந்து விஜய்க்கு காலகட்டத்தில் அஜித் படமும் விஜய் படமும் கிளாஷ் ஆச்சு. அது மாதிரி இன்றைக்கி சிவகார்த்திகேயன் படமும் விஜய் படமும் கிளாஷ் ஆகுதுன்னு தான் நான் பார்த்துக்கிறேன். பொங்கல் டைமில் நீங்கள் போய் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா பொங்கலில் எல்லா தேட்டரிலும் உங்கள் படம் ஓடணும் நீங்கள் நினைக்கும் போது, அதே பொங்கலில் பப்ளிக்கெலாம் விடுமுறையில் இருக்கும்போது பராசக்தியும் துட்டு பார்க்கணும்னு ஏன் நினைக்க மாட்டாங்க? பராசக்தி வரும்போது தான் நாங்கள் சர்ச்சை ஆகுது. சரி, பராசக்தி தான் சர்ச்சைனா சரி, இப்போ ஒருவேளை தனுஷ் படம் ஏதோ ஒன்று வருது,
ஜனநாயகனோட அது நல்லா இருந்தது இல்லை ஒரு ஒரு வியூகத்தில் சொல்கிறேன், அப்போது இதே மாதிரி தான் பேசுவீங்களா? அரசியல்லாம் பார்க்காம நல்ல படம் எதுவும் அந்த படம் ஓட போகுது. இப்போ அவதார் கூட தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை அவதார் ஓஹோன்னு ஓடி இருந்ததுன்னா போட்ட உடனே எப்பா அதில் கேரக்டர்லாம் கூட பரவாயில்லப்பா, இயற்கையை பற்றி காட்டிக்கிறாங்க, 3வது பார்ட்டு ஜேம்ஸ் கேமரன் இதுக்கப்புறம் எடுப்பாரோ எடுக்க மாட்டாரோ அப்படின்னு அதுவே ஓடினே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது, இது வந்து வியாபாரம். வியாபாரத்தை இவர்கள் வியாபார ரீதியாக ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அரசியலாக்க பார்க்குறேன். வினோத் அவர்கள் டைரக்ஷனில் வெளிவர ஜனநாயகன் படம் நல்லா இருந்தால் ஓடும், படம் நல்லா இல்லைன்னா ஓடாது. இதில் வந்து பராசக்திக்குள்ளே வருது, அது நெடுக்கில் போகுது அப்படிலாம் கிடையாது. இப்போ பூஜாக்கிட்டே ஒரு பாட்டு போட்டுருந்தாங்க கூலியில், நல்ல டான்ஸு எல்லாம் பார்த்தாங்க, ரீல்ஸ் போட்டாங்க. இப்போ அதே மாதிரி இதுலேயும் ஒரு டான்ஸ் போட்டோம்னா நல்லா போகுது, நல்லா இல்லைன்னா போயிடும், அவ்வளோதானே. இதுக்கு என்ன அரசியல் வேண்டி கிடக்குது? அரசியல்ன்றது வந்து வாழ்வியல் சம்மந்தமானது. ஒரு 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 உயிர் ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் சம்மந்தமானது. அதை ஏற்று வந்து ஒரு சினிமாவோட இந்த சினிமா அழுக்கிறாங்க அமுக்குறாங்க. சரி, தடைன்னா என்ன உங்களுக்கு ஒண்டி தான் இருக்கா தடை? ஒரு குழந்தை பிறகுது, பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போனோன்னா உடனே தூக்கி கையில் குத்துறாங்களா? அவரை போய் பாரு, இவரை போய் பாரு, டெத் சர்டிஃபிகேட்டு போகிறோம். எல்லாமே ஒரு போராட்டம் தானே, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லெவலில் ஒரு போராட்டம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து 300 கோடி ரூபாவில் வியாபாரம் பண்ணோம், 500 கோடி ரூபா அடிச்சுன்னு போனோம் வசூல் பண்ணி அப்படின்னா சும்மாவே வந்துடுமா? இது கூட இருக்கக்கூடாது. தொழில் போட்டி தானே இது. உங்களுக்குன்னா இது புதுசா? இந்த படத்துக்கு ஒண்டி தான் இந்த மாதிரி இருக்கா? ஏன் மாஸ்டர் படம் அப்போ போய் நின்னீங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போய் நின்னீங்கல்ல, படத்தை ரிலீஸ் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணலான்னு பார்த்தாரு. உள்ள ஒரு படத்தை ஆனால் நல்ல படமாக அந்த ரெக்கார்டு பிரேக் ஆகும் சார். நல்ல படம் இல்லைன்னா ஆகாது. சைனாக்காரன் பாகுபலியை பாராட்டினான், எதுக்கு? ஓ வாட் அ மூவி அப்படின்ற மாதிரிலாம் அங்கே ஃபாரினில் பேசுகிறேன். 2000 கோடி வசூல், 2 சீக்வல். காந்தாரா நம்மலாம் இங்கே எதிர்க்கிற ஒரு கருத்து, அதாவது நமக்கு தமிழகத்தில் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்காது. கடவுள் நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. கிட்டத்தட்ட ஒரு சில காட்சிகள் மூட நம்பிக்கையில் அது வந்திருக்கும். அந்த காந்தாரா இங்கே ஓடிச்சா இல்லையா? ஆனால் சமூக நீதி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசின காந்தா அது இங்கே ஓடலை. கிட்டத்தட்ட எம்ஆர் ராதா அவர்களை வைத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம பாகவதர், தியாகராஜ பாகவதர் கருத்தை வச்சு அவங்க வந்து அந்த திராவிட சிந்தனைகள் உடையவர், அந்த படம் ஓடலை. படம்ன்றது வேறு, அது பார்த்துட்டு கை கட்டி சிரிச்சுட்டு போகிறது. அரசியலோடு அது ஒப்பிடக்கூடாது. இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ கூட செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, இந்த படம் காங்கேயத்தில் திருப்பூரில் உட்காந்துக்கிட்டு திருப்பூரில் 1008 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பேசலை. ஜிஎஸ்டியால் அங்கே தொழில் முடக்கப்பட்டு இருக்குது, விவசாயிகளுக்கு வந்து கொள்முதல் பரிசில் சிக்கல் இருக்குது, மத்திய அரசால் பிரச்சனை இருக்குது, மாநில அரசால் பிரச்சனை இருக்குது, வியாபாரம் எக்ஸ்போர்ட்டு எல்லாம் பிரச்சனை இருக்குது. ட்ரம்ப்பு மேலே வந்ததில் வந்து டாலர் ஸ்ட்ராங்காக என்ன போகுது, ருப்பி கம்மியாக என்ன போகுது, அதெல்லாம் பேசலை. திருப்பூரில் எல்லாருக்கும் தனியாக துணிமணி எக்ஸ்போர்ட் ஆகிற ஊர், அங்கே அதை பேசலை. சார் உட்காந்து இந்த படம் வந்த உடனே இப்படி ஒரு படமா அப்படின்னு இவர் பேச போகிறார். இவர் மூத்த அரசியல்வாதி, இவர் வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுகிறாரு. ஐயா நம்ம ப்ளூ சட்டை மாறன் இருப்பார்ல, அது மாதிரி ஆகிட்டார் செங்கோட்டையன். செங்கோட்டையனாக இருப்பாருன்னு பார்த்தா ப்ளூ சட்டை மாறனா மாறிட்டார். இந்த இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி பேசும். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இந்த சந்தேகப்படுறேன்னா இவர் வீடு வீடாக போய் பார்க்க போகிறதில்ல. இந்த தேட்டரில் எல்லாத்தும் ஜனநாயகம் ஓடும், ஜனநாயகம் வெற்றி, ஜனநாயகம் வெற்றி, அதை தொடர்ந்து தேர்தலில் வெற்றி, தேர்தலில் வெற்றி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு தெருவாக வந்து கத்தின்னு ஓட போகிறாங்க. நாளைக்கே தேர்தல் வச்சா கூட 234 தொகுதிகளும் தாவேக்கா தான் வெற்றி பெறும்னு செங்கோட்டையன் உறுதியாக சொல்கிறாங்க. இல்லையே, ஒரு சில நிர்வாகிகள் 267 தொகுதி இருக்குன்றாங்க தாவேக்காவில். பத்திரிகையாளர் போய் கேட்கும்போது எத்தனை தொகுதினா 267, எத்தனை தொகுதியில் ஜெயிச்சா 30 தொகுதியும் அவர் ஜெயிச்சிட்டா முதலமைச்சர் ஆகிடும். இப்படி தான் இருக்கிறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட அப்போ அவரும் அந்த சீக்வன்ஸில் எதுனா 234 வெற்றி உறுதி அப்படின்றது மேபி அவர் பேச்சுக்கு சொல்லியிருப்பார், அதை சீரியஸாக எடுத்துக்கிறது அவருக்கே தெரியும் இது சத்தியமான உண்மை இல்லைன்னு. அப்போது அதாவது எப்படின்னா விஜய் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி வந்து வாங்க விஜய் ஜெயிச்சுட்டு போங்க சேலத்தில், அதேமாதிரி விஜய் வராருன்னொடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து வாங்க விஜய் சேப்பாக்கத்தில் ஜெயிச்சுட்டு போங்க, அப்படியே முடிஞ்சால் குளத்தூர்லேயும் நின்று ஜெயிச்சுட்டு போங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு, இல்லை கேட்குற மாதிரி இருக்கா? சரி, டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் வந்து தோக்கிறதுக்கு தயாராக விஜய்கிட்ட. தேர்தல்னு வரும்போது எடுக்கக்கூடிய வியூகங்கள் வேறு. எனக்கு என்னென்னா நாட் ப்ரிப்பேர்டு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன பேசியிருக்கணும்னா, மேபி இந்த படத்தை வந்து ஏன் மலேசியாவில் போனோம் ஓட விடலை, இந்த நிறுவனத்தால் எங்களுக்கு பிரச்சனை, இந்த மூவிஸ்னால எங்களுக்கு பிரச்சனை, இந்த ப்ரொடியூசர் இப்படி பண்ணுறாங்க, அது ஃபஸ்ட்டு விஜய் அவரோட பிரச்சனையும் சொல்லணும்ல. சொன்னால் அவங்க ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்து வியாபாரம் பண்ணப்போ இருந்த ரகசியங்களில் போட்டு உடைச்சாங்கன்னா இவருக்கு தான் சிக்கல். எதுவுமே வெள்ளையில் வியாபாரம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, கருப்பு பணம் நிறைய இருக்கும்போது திருடருக்கு தேல் கொட்டினார்மா அடக்கி தான் வாசிக்க முடியும், தேல் கட்டிஷன் கத்த முடியாது திருடன், அந்த சூழ்நிலை தான். அதனால் இவங்க பார்த்து பேசுவாங்க. இப்போ இந்த 2 நாளில் மக்கள் பிரச்சனையோ இல்லை மக்களோட தேவைகளோ இல்லை மக்களோட உணர்வுகளையோ பற்றி எதனா பேசியிருப்பாங்களா? இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ
நீ ஒன்று இப்படி சொல்லு, இல்லை அப்படி சொல்லு, இல்லை நாளைக்கு நீ முதலமைச்சரான நீ என்ன பண்ண போகிற சொல்லு, மத நல்லிணக்கத்துக்காக என்ன பண்ண போகிற? எதுவுமே கிடையாது. சிந்தனையும் இல்லை. அதை பற்றி பேசணும் கேட்டால் நாங்கள் அவாய்டு பண்ணிட்டு போகிறோம். அப்போ மக்களும் உங்களை அவாய்டு பண்ணுவாங்க. அது அவருக்கு வந்துங்க ஒரு அவருக்கு இப்போ தேர்தலில் தோற்றாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபண்டிங்க்கு ஆள் இருக்குது, ஃபண்டிங்லாம் நிறைய பேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் அதை கூட ஒரு படமாக பார்ப்பாரா என்னன்னு தெரியல. இதில் பாவம் அந்த அரசியல் தெளிவு புரிதல் இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் ஜெயிச்சிருவார். சரி, அது அவர்களோட நம்பிக்கை, நம்ம அதை வந்து புறம் தள்ள வேணாம். ஆனால் விஜய் ரசிகரோட நான் இன்றைக்கி என்ன சொல்கிறது என்னென்னா, இது கடைசி படம் அல்ல, அவர் நடிப்பார். அது என்னோட நம்பிக்கை. மலேசியாவில் நடக்கிறதுல இப்போ இங்கே பல்வேறு ரசிகர்கள் இருக்கிறாங்க. இங்கே நடந்தால் நன்றாக இருக்கும். இப்போ மலேசியாவில் போனால் நிறைய பேரால் போக முடியாது. வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் மலேசியா போய் பார்க்க முடியும். அதுவும் விஜய் ரசிகர்கள் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு தெரியாது. குறிப்பாக இப்போ மலேசிய அரசாங்கம் போட்டிருக்கிற தடைகள் இருக்குல்ல, கொடி பயன்படுத்தக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, பல்வேறு தடைகள். ஏன்னா இங்கே இருக்கிற போலீஸ் தடை வேறு, அங்கே வந்து லாடம் அப்படிங்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் அந்த மலேசியாவுக்கும் அந்த தடைகள் குறித்தும் உங்களுடைய பார்வை? இல்லை, மலேசியாவிலலாம் போய் வாலாட்ட முடியாது. அங்கே அந்த கிரீஸ் டப்பா தடவுறது இதெல்லாம் பண்ணால் வந்துட்டு வெளுத்துருவாங்க. அங்கே வந்துட்டு ஒரு ஏன்னா நான் 2-3 முறை போயிருக்கிறேன். காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான் மலேசியாவில். உங்களுக்கு சிங்கப்பூர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், மலேசியா வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஊரில் போயிட்டு வந்துட்டு இந்த குறுக்கா மறுக்கா ஓடுறது, கம்பத்து மேலே ஏறுறது அது இருக்காது. இன்னொன்று மலேசியாவில் வச்சதுனுடைய நோக்கம் இல்லை, அதனுடைய தெளிவு என்னவாக இருக்கும்னா, செலவு அதிகமாக பண்ணுறவங்க தான் போய் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டிக்கெட்டு காஸ்ட் எடுத்திங்கன்னாமே, நீங்கள் 2 and 4 ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னாவே எப்படி பார்த்தாலும் விசா டிக்கெட் பார்த்தா 30,000 வந்துடும். அதுக்குள்ளே அங்கேயும் வெளியில் டிக்கெட் இருக்கும். ஸோ அப்போது போனால் ஒரு நாள் போயிட்டு ஒரே நாள் அப்படியே திரும்புறதுன்றது விட மேபி ரூம் எடுப்பாங்க, இல்லை ஏர்போர்ட் லாஞ்சில்னா தங்குவாங்க, இல்லை எங்கேயுமே தங்க வேணாம், அட்லீஸ்ட் அங்கே சாப்பிட்டோம் 2 வேளை, எப்படி பார்த்தாலும் 50,000 ஆகிடும். அப்போ ஒரு சராசரி ரசிகனால் அது பண்ண முடியாது. ஆனால் செல்வம் படைத்தவர்கள் பண்ணுவாங்க. அப்போ பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் போய் அதை அட்டன் பண்ணுறாங்க. இல்லை மலேசியாவிலே இருக்கிற தமிழர்கள் போகிறாங்கனாலும் அவங்களுக்கும் ஒரு கணிசமான தொகை வெளியில் செலவாகும். அப்போ அது செலவு பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுத்தில் துண்டு போட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைலாம் எப்படின்னா, விஜய் சாரை பிடிக்கும், அவரோட ரசிகராக வருவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் மேம்பட்டு இருப்பாங்க பொருளாதார ரீதியாக. பொதுவாக பொருளாதார ரீதியாக மேம்பட்டு இருக்கிறவங்களோட அந்த அவங்களோட நடவடிக்கைகளுக்கும் இல்லாதப்பட்டவர்கள் அவங்களோட நடவடிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. இல்லாதப்பட்டவர்கள் வந்து அவர்கள் ஆசையை வந்து அடக்க தெரியாதவர்கள். அவங்க வந்து கண்மூடித்தனமாக அவங்களோட அந்த காதலையும் அந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்துவாங்க. பணம் படைத்தவர்கள், பொருளாதாரம் படைத்தவங்க என்னென்னா, நீயும் ஒரு பணக்காரன், நானும் ஒரு பணக்காரன், இல்லை நான் கொடுக்குற காசில் நீ நடிக்கிற, நீ என்னை மதிச்சின்னா நான் உன்னை மதிப்பேன், நானாக வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கிறது, நானாக வந்து செல்ஃபிக்கு நிற்கிறது, அது நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி உங்களை பார்க்க வர்றதுக்கு நான் செலவு பண்ணிட்டு வரேன், பணம் துட்டு அதனால் நான் துட்டை செலவு பண்ணிட்டு வரணும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட. அதனால் அந்த விஷயத்தில் இவர் சேஃப் ஆகிடுவார். இப்போ இதே ஒரு உதாரணத்துக்கு இப்போ நேரு ஸ்டேடியத்தில் நடத்துகிறாரு இங்கே, இல்லை வந்து நமக்கு வந்து மதுரையில் ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு இடத்த பண்ணுறாரு, பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதனுடைய தாக்கம் இன்னும் கூட்டம் நெரிசல் எல்லாமே இருக்கும். மலேசியாவில் அது இருக்காது, ரெகுலேட் பண்ணிடலாம். ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமில் எப்படி ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குதுன்னா பொதுவாக வந்து சண்டைகள் வந்து தவிர்க்கப்படும். இதே நீங்கள் கிளப்பு மேட்ச் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க, ஏன்னா அது உள்ளூர் மேட்ச்சு. வேர்ல்டு கப்பு ஒலிம்பிக்ஸ் மேட்ச்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது வேறு ஊரில் நடக்கும்போது வெறும் பணக்காரர்கள் தான் அங்கே சில லட்சங்களை செலவு பண்ணி போக முடியும். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அவருக்கு வந்து இது பிரச்சனை இல்லை. மலேசியன் கவர்மெண்ட் பண்ணது கரெக்டு தான். அவங்க இதுன்னு இல்லை, எப்பயுமே வந்து மலேசியா வந்து ஒரு ரிலீஜியஸ் கண்ட்ரி. அதாவது இஸ்லாமிய முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த படம் கிடம் இதுக்கெல்லாம் வந்து அவங்க பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைலாம் என்டர்டெயின்மெண்ட் வந்தியா, என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆட்டு பாட்டு போட்டு வைப்பு பண்ணிட்டு போயிட்டே இரு. இந்த பாலிடிக்ஸ் பேசுகிறது, இல்லை அந்த கவர்மெண்ட்டை பற்றி எதுனா நக்கல் அடிக்கிறது, நையாண்டி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணால் அன்றைக்கி சாயந்தரமே தூக்கி வச்சுருவாங்க. நம்மளோட திராவிட அரசு மாரி இந்த வெயிட் பண்ணி திருப்பி ஓடுறவரெல்லாம் கால அவகாசம் கொடுக்குறலாம் கிடையாது. கேட்ச் தட் ஃபெலோ அப்படின்னு வாக்கி டாக்கியில் சொன்னாங்கனாலுமே அழகாக தூக்கின்னு போயிட்டு அப்படியே லம்பாக அதை இந்த சைடு ஒருத்தர் 2 பேர் ஷோல்டர் பிடிப்பான், இந்த சைடு பிடிப்பான், அப்படியே கையை பிடிச்சிட்டு போயிடும். அப்படியே வண்டியில் வச்சு அப்படியே அமைக்கிடுவாங்க பேக் சீட்டில் பின்னாடி. நான் பெரிய ஸ்டார் ப்ளீஸ் கம். அது அங்கே ஜட்ஜுங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி. அங்கே தானே அந்த ஜாட்டி எடுத்து பேண்ட்டை விட்டுட்டு இந்த லாடம் கட்டுறது அதெல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. அதனால் லாடம் கட்டுற இடமே வேறு, இங்கே லாடம் கட்டுற இடமே வேறு. அதனால் அங்கே வந்து மலேசியாவில் யாருமே வந்துச்சுங்க. அது வந்து ஒரு சிறிய நாடு, ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் இன்றைக்கி மேம்பட்டு வந்திருக்குன்னா சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கிற காரணத்தினால தான் அங்கே வருது. இப்போ
இப்போ போதைப் பொருளோ வந்து அங்கெல்லாம் மலேசியாலலாம் மாட்டினா பெரிய தூக்கு சிக்கல், தண்டனை தான். தூக்கு தண்டனை வரலும் போயிடும். அதனால் அங்கே போயிட்டு இதெல்லாம் பேச மாட்டோம். போனோமா, படம் பார்த்தோமா, பாபி டியோல் பார்த்தோம், இவரை பார்த்தோம், அனிருத்தை பார்த்தோம், முருகன் சிலையை பார்த்தோம், பட்டு கேவ்ஸ் போனோம் அப்படின்னு போயிட்டு அமைதியாக வந்துடுவாங்க. நம்ம அங்கே இருக்கிற ஃபேன்ஸோட நிலை வேறு, இங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸோட நிலை வேறு. நன்றிண்ணே, நிறையா நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.